கடந்த 3 வருடங்களாக யாழ் போதனா வைத்தியசாலையில் சுகாதார தொண்டர்களாக பணியாற்றும் 44 பேர் ஜனாதிபதி செயலகத்திற்கு இன்று வருகை தந்திருந்தனர். நாங்கள் சுகாதார தொண்டராக 2000 ஆண்டிலிருந்து சுகாதார தொண்டராக கடமையாற்றி வந்து 2016 9ஆம் மாதம் நியமனம் வந்து நிப்பாட்டப்பட்டு இருந்தும் திரும்ப நாங்கள் என்ன செய்தாங்கன்னா யாழ்ப்பாண டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் 2022ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 22ஆம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலை சுகாதார தொண்டராக கடமையாற்ற சொல்லி போய் செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த ஒரு கொடுப்பனவும் இல்லாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் யாரும் எங்களுக்கு தரவில்லை. நமக்கு இந்த வேலையை நிரந்தரமாக்கி தருமாறு நாங்கள் பொது ஜனாதிபதியிடம் வந்திருக்கிறோம். பின்னர் ஜனாதிபதி செயலகத்தில் அதிகாரிகளை சந்தித்ததன் பின்னர் அவர்கள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். இந்த விடயம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் தங்கமுத்து சத்தியமூர்த்தியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. கடந்த 3 வருடங்களாக கடமையாற்றிய யாழ் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்களுக்கு சிறிய கொடுப்பனவினை வழங்கியதாகவும் அவர்கள் 3 மாதங்களுக்காக மாத்திரம் பணியில் அமர்த்தப்பட்டதாகவும் கூறினார். சுகாதார தொண்டர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படும் என தாம் வாக்குறுதி அளிக்கவில்லை எனவும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் குறிப்பிட்டார்.